இந்த காலவேளையிலே தேவன் என்னோடு உங்கள் மத்தியிலே பேசும்படியாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த தேவ வார்த்தை 90வது சங்கீதம். நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். 90வது சங்கீதத்தின் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அதன் 9வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் தாமே இந்த பரிசுத்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த 90வது சங்கீதம் என்றது மோசையுடைய ஒரு ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 90வது சங்கீதம் நாம் சாதாரண நிலைமையிலே நாம் ஃபியூனரல் சர்வீஸிலே நாம் இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை அதிகமாக வாசிப்பதுண்டு. ஆனால் இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இந்த வசனத்தை பேசும்படியாக சில காரணங்கள் இருக்குது. இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, மோசை இஸ்ரவேல் ஜனங்களே நடத்தி வந்த ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய சகோதரனாகிய ஆரோன் மரித்து அடக்கம் பண்ணப்படும் முன் ஒரு ஜெபமாக இந்த அதிகாரத்தை, இந்த சங்கீதத்தை அவர் எழுதினார் என்று சொல்லி நாம் வேத பண்டிதர்களாலே பார்க்கப்படுகிறது. மோசே நாம் பார்க்கும் பொழுது 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் பார்த்து கொண்டே போனார்கள். ஆரம்பத்திலே பயணம் பண்ணினவர்கள் நாம் பார்க்கும் பொழுது இந்த 40 வருடத்துக்குள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்ததான தேவன் செய்த மாபெரும் அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தும் தேவனுக்கு நன்றி இல்லாதவர்களாக, தேவனிடத்திலே அவர்கள் முறுமுறுத்தவர்களாக, அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு சஞ்சரிக்காதபடிக்கு அவர்கள் தேவனை மிகவும் கோபப்படுத்தினாலே அவர்கள் மடிந்து போன அந்த நிகழ்ச்சியை அவனுடைய கண் முன்னாலே பார்த்து கடைசியாக சொந்த சகோதரனாகிய ஆரோனுடைய மரணத்திலே அவர் இப்படி எழுதுகிறார். நம்ம வாழ்க்கையை குறித்து, புதிய ஏற்பாட்டின் சபையை குறித்து இந்த திருவசனம் என்ன சொல்லுகிறது இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம் இந்த வசனத்தை, 9வது வசனத்தை. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினாலே போய்விட்டதே. அது ஒரு, சொல்லுங்க, ஒரு கதையை போல் இந்த வருஷத்தின் கடைசியில் நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இப்போது உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி இப்பொழுது கேட்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கை ஒரு கதையை போல இருக்கிறதா, இல்லை நம்ம வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு சரித்திரமாக இருக்கிறதா? யாருமே கையை தூக்கி சொல்லவில்லை. ஒரு அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு தம்பி சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நிந்தனைகள் அவமானங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் மிஷினரி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு இந்த செய்தியின் கடைசியிலே நான் அது உங்கள் மத்தியிலே அதை சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன்.
ஏன் நம்ம வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாறவில்லை? ஏன்? இது ஒரு பெரிய கேள்விக்குரிய காரியமாக இருக்கிறது. பாருங்க, 430 வருஷங்கள் அடிமத்தத்தில் இருந்த ஜனங்களை தேவன் நேசித்தார். அவங்க கூக்குரலை, அவங்கள் அழுகையை அவர் கண்டு 430 வருடத்துக்கு பிறகு அவர்களை ஆச்சரியமாக விடுவித்து கொண்டு வருகிறார். எப்படி? 430 வருஷத்திற்கு 40 வருடங்கள் இலவச சாப்பாடு. அதுவும் குறிப்பாக சகோதரிகளுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுத்தார் இல்லையா? எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆனாலும் அந்த 40 வருஷத்தில் பாருங்க, மோசேயை ஒரு நாள் கூட அவர்கள் ஒரு சமாதானமான வாழ்க்கைக்குள்ளாக விடவே இல்லை. ஆதலால் மோசேயும் அந்த கனான் தேசத்திலே பிரவேசிக்க முடியவில்லை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமாக இருக்கலாம், 30 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம். தேவன் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த கொரோனா நாட்கள் நாம் பார்க்கும் பொழுது அதி கொடூரமான ஒரு நாட்கள். எவ்வளோ பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட்டார். நான் அநேக இடத்துல சொல்லுகிறது, நாம் எல்லாம் பாவிங்க தான், தப்பாக எடுக்காதீங்க. பரிசுத்தவான்கள் தான் எடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்ம எதற்காக வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனை நம்ப வேண்டும், முழுமையாக தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது மெதுசாலே எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, 969 வருஷம் அவர் உயிரோடு இருந்தார். அவர் தான் அதிகமாக. மோசே 950 வருஷம்தான். இப்போ ஹானோக்கு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 365 வருடம் அவர் உயிரோடு இருந்தார். 300 வருடம் அவர் தேவனோடு சஞ்சரித்தார். அப்போ மெதுசலேக்கா நல்ல மனிதன் இல்லை ஹானோக்கா? சொல்லுங்க. ஏனோக்கு தான். ஏனோக்கு ஒரு சாமியாராகவே வாழவில்லை. அவர் காவி வஸ்திரத்தை போட்டு மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, அப்படி வாழவில்லை. அவங்க மனைவிகளும் பிள்ளைகளே பெற்றெடுத்து 300 வருடம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோடு சஞ்சரிக்க முடியுமா? என்ன எல்லோரும் எங்களை எப்படி பார்க்குறீங்க? தேவனோடு நாம் சஞ்சரிக்க முடியுமா? தேவனோடு நாம் சஞ்சரிக்க முடியுமா? அதற்கு தான் மோசே அந்த 2வது வசனத்தை, 12வது வசனத்தை வாசிப்போம். ஞானமுள்ள ஒரு ஞான இருதயம் உள்ளவர்களாக மாற எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நம்ம நாட்கள் ஒவ்வொரு காலையிலே நம்ம எழும்பி இன்றைக்கி சபைக்கு வந்திருக்கிறோம். மாலையில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆமென். தெரியுமா? தெரியாது. நான் உங்களே பார்த்து கேட்குறேன், நீங்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பீங்க? யாராவது சொல்ல முடியுமா? என் சபையில் 75 வயதுள்ள ஒரு தகப்பன் இருக்கிறாங்க. அவர் தான் சர்ச் எல்டர். அவரே நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பீன்னு கேட்டாங்க. அவர் சொல்லுவாங்க, நான் 120 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு சொல்லுவாங்க. இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் கார்ப்பரேஷனில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர். ரட்சிக்கப்பட்ட பிறகு
ஒரு நாள் அந்த கார்ப்பரேஷன் லாரியிலே போயிட்டுருக்கும் பொழுது மாலையிலே அந்த குப்பையெல்லாம் மல்லிட்டு போகும்பொழுது அவர் அந்த பின்னாடி தூங்கி கொண்டிருந்தது. அந்த புது ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்போ தான் அங்கே வந்தது நடந்தது. சாயங்காலம் ஆகிவிட்டது. அவங்க அந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்கலி அந்த அந்த லோரி அந்த குப்பையை தள்ளி விட்டாங்க. அவரும் அந்த குழிக்குள்ளே போய்விட்டது. அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கல, யார் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கல. நடந்தது, அந்த லோரி அங்கேருந்து கடந்து போய்விட்டது. அந்த ஆழமான குழியிலே அவர் படுத்துக்கொண்டு ஒரு ஜெபம் செய்தார். ஆண்டவரே, நான் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே எனக்கு தெரியாது, அவர் பேரே தெரியாது. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், நீர் எனக்கு உயிர் தருவீரானால் நான் உமக்கு நன்றியுள்ளவனாக வாழ்வேன் என்று சொல்லி திடீரென்று ஒரு கயிறு கீழே அவர் பக்கமாக வந்தது. அவர் நினச்சா யாரோ என்ன காப்பாற்றுறாங்க. அந்த கயிறில் பிடிச்சு அந்த ஆழமான குழியிலிருந்து அவர் மேலே வந்து பார்த்தா, மேலே வந்து அவர் அக்கம் பக்கம் பார்த்த உடனே அந்த கயிறையும் காண, அங்கே ஒரு மனிதனையும் அவர் காணவில்லை. ஆமென். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் 120 வருஷம் உயிரோடு இருப்பேன். ஒரு நாள் நான் போதிக்கும் பொழுது நான் சொன்னேன், நாம் ஆண்டவரோட வருகையில் தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் எழும்பி அல்லேலூயா சொல்லுங்கள் சொன்ன உடனே எல்லாரும் எழும்பி கையை தூக்கி அல்லேலூயா சொன்னாங்க. மரணம் என்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஆனால் இந்த 34 வருடம் ஆகிவிட்டது என்னோடய ஊழியத்தை ஆரம்பித்து. இதுவரைக்கும் நான் ஃபினரல் சர்வீஸில் யாரையும் அடக்கம் பண்ணதே கிடையாது, ஏன் சபையில். அப்படி என்றால் மரணத்துக்கு விரோதமாக நான் பேசவில்லை. நமக்கு ஒரு மகிமையான விசுவாசம் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க, அந்த பிரச்சனைகளை பார்த்து ஜெபம் பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறது என்னவா, நான் சாக மாட்டேன், நான் உயிரோடு இருந்து நான் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அப்படி என்றால் தாவீது சாகவே இல்லையா? இன்னைக்கு தாவீதினுடைய கல்லறை இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. ஞானமுள்ள ஒரு இருதயத்தை இந்த கடைசி நாட்களில் நமக்கு தேவை. எதற்காக? தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக. ஏன் மோசே இப்படி எழுத வேண்டும்? எங்கள் வாழ்நாள் எல்லாமே ஒரு கதையை போல முடிந்து விட்டது என்று சொல்லி வாசிக்கலாம். 2 கொரிந்தியர், எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1லிருந்து நான் வாசிக்கலாம். ஆ ஆ ஆ நம் பிதாக்கள் எல்லாரும் இருந்தார்கள். பண்ணப்பட்டார்கள். புசித்தார்கள், குடித்தார்கள். ஓகே, அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் 5வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவர்களில் அதிகமான பேர்களில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. போதும். இங்கே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட பயணத்தை இங்கே எடுத்து காட்டுறாங்க. அவங்க ஒன்றாக
ஞான ஸ்நானத்தை எடுத்தார்கள். ஒரே கண்மலையிலிருந்து அவர்கள் ஞான கண்மலையிலிருந்து அவர்கள் தண்ணீரை குடித்தார்கள். ஆனால் அவரில் அநேகம் பேரில் தேவன் பிரியமாக இருக்கவில்லை. நம்ம ஆண்டவர் என்ன விரும்புகிறார் நம்ம இடத்துலேருந்து? என்ன விரும்புகிறார் சொல்ல முடியுமா? அவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். சாத்தான் என்ன விரும்புகிறார்? அவருக்கு பிரியமாக நம்ம வாழ முடியாதபடிக்கு எப்படியாவது பிரச்சனைகளை, போராட்டங்களை நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வந்து திசை திருப்பி விட வேண்டும். ஆமென். அவர்களில் அநேகரில் தேவன் பிரியப்படவில்லை, பிரியமாக இருக்கவில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. இங்கே 5 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இச்சிக்கிறவர்களாக இருந்தார்கள், விக்கிரக ஆராதிகளாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்ததினாலே 5 காரியங்கள் அதன் மேல் பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் புதிய ஏற்பாட்டின் சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபைக்குள்ளாக நாம் கவர் பண்ணப்பட்டிருக்கிறோம். எதற்காக தேவன் நம்மை ரட்சித்தார்? எதற்காக தேவன் நம்மை மீட்டு கொண்டார்? அநூதினம் அதிசய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருந்துட்டுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி ஒரு அற்புதம், காலையில் ஒரு அற்புதம், சாயங்காலம் ஒரு அற்புதம், இப்படி நடந்துகிட்டே இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? யாருமே விரும்பலையோ? நம் தேவன் அதிசயங்களின் தேவன், அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற தேவன். பாருங்க, இன்றைக்கி உலகத்தை நாம் சற்று பார்க்கும் பொழுது, உலக வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது, இந்திய தேசம் இன்றைக்கி ஒரு சமாதானமான சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் வட இந்தியாவிலே, ஈஸ்டர்ன் இந்தியாவிலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள், போராட்டங்கள். அதன் மத்தியிலும் அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மணிப்பூரை எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அங்கே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வனாந்தரத்திலே அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார். ஹைவேஸிலே அவர்கள் முழங்கால் படியிட்டு தேவனை வணங்கி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை மறுதலிக்கவில்லை. அவங்க குடும்பத்தில், அநேக குடும்பங்களிலே ஒரு சில பேர்கள் மாத்திரம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. புருஷன் இருந்தால் மனைவி கிடையாது, புருஷனும் மனைவி இல்லாமலே பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதே தேசத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனே மறுதலியாதபடிக்கு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையை எதிர்த்து நோக்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனுக்காக வேறுபிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அநூதினம் அதிசயங்களை பார்க்க முடியும். வாசிக்கலாம். எப்படி நாம் தேவனுக்காக, ஏன் நாம் தேவனுக்காக வேறுபிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவனை கண்டேன், பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் எப்படி இருந்தார்கள்? தனியே வாசமாக இருக்கிற ஒரு ஜனத்தை அவர்கள் காண்றாங்க. மறுபடியும் வாசிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான. கண்மலை உச்சியிலிருந்து
நான் அவனை கண்டேன், குன்றுகளிலிருந்து பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் எந்த ஜனங்கள்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், வேறுபரிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுக்காக வாழ தேவன் அழைக்கப்பட்ட ஜனங்கள். எப்படி இருக்கிறார்களா? ஜாதிகளோடு கலவாமல். வாலி பிள்ளைகள் எல்லாம் எல்லா வாலி பிள்ளைகளும் கேளுங்க, நம்ம ஜாதிகளோடு மிக்ஸ் ஆகக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார்? யாரும் சொல்ல மாட்டீங்க. நம்ம ஆண்டவர் பேரே சொல்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம ஆண்டவர் இயேசு சுவாமி. இன்னொரு வசனத்தை வாசிங்க, உபாகமம் 33:28 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 33:28. வாசிங்க. இஸ்ரவேல் சுகமாக தனித்து வாசம் பண்ணுவாங்களாம். அப்போ இந்த சுகம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எப்படி வாசம் பண்ணணும்? தனித்து வாசம் பண்ணணும். அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதா? கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் ஒரு ட்ரெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மோதிஜி கொடுத்துருக்குறாங்களா? நமக்குன்னு ஒரு ஜெனரல் ஸ்டோர், நாங்கள் அங்கே கிரானா ஸ்டோர்னு சொல்லுவோம், இங்கே எங்கேயாவது இருக்குதா? ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கா? அவன் காலையில் எல்லாத்தையும் பூஜை பண்ண பிறகு தான் நம்ம போய் அரிசி பருப்பு வாங்குகிறோம். ஆனாலும் அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அந்த வேர்டு சொல்லுங்க, தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனம் அதிகாலையில் எழும்பி என்ன பண்ணுவாங்க? எங்கடா மொபைல் அப்படின்னு சற்று பார்த்துட்டு, இன்றைக்கி ஃபேஸ்புக் என்ன, இன்ஸ்டாகிராம் என்ன, அது பார்த்துட்டு இருப்பாங்களா? தனித்து வாழ்கிற ஜனம் முதலாவது அதிகாலையில் எழும்பி என்ன செய்வாங்க? தேவனை தேடுவாங்க. ஆமென். மறுபடியும் வாசிங்க, தனித்து வாழ்கிற ஜனம்தான் சுகமாக வாழும். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. பாருங்க, அது அண்டர்லைன் பண்ணுங்க. இஸ்ரவேல் சுகமாக தனித்து வாசம் பண்ணுவான். பாருங்க, ஆசீர்வாதம் வந்துச்சா இல்லையா? தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தனித்து வாழுகிற ஒரு கூட்டம் தான் நீங்களும் நானும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு செப்பரேட் லைஃப், ஒரு தனித்து வாழக்கூடியதான ஒரு கூட்டம். ஆமென். 3வது வசனத்தை வாசிங்க. எஸ்தேர் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. ஒருவித ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களா? சிதறுண்டு எப்படி இருக்கிறாங்க பாருங்க, செப்பரேட்டாக இருக்கிறாங்க. மறுபடியும் அவரோட வழக்கங்கள் சகல ஜனங்களோட வழக்கங்களுக்கும் எப்படி இருக்கிறது? வித்தியாசமாக இருக்கிறது. அவங்க திருமணம் வித்தியாசமாக இருக்குது, பொண்ணு பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது, மாப்பிள்ளை பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குதா இல்லையா? இல்லை ஒரு ஆத்மாவை எப்படியாவது கொண்டு வரதுக்கு எப்படியாவது செட் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் நான் ஏதோ ஒரு செய்தியை என்னோடய அனுபவத்தை வச்சு பேச முடியும், ஆனால் கர்த்தரே எடுத்து காட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பேசினார். நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும் என்றது பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே விரும்புகிறார். தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படின்னா மனைவியை விட்டு இன்னொரு வீட்டில் வாழ்கிறேன்னு நான் கேட்கல. ஒரு செப்பரேட் லைஃப். நாம் ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனம்,
பரலோகம் போகும்படியாக ஆயுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தனித்து வாழ்கிற ஒரு ஜனம். 2023 வருடத்தின் கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்துக்கு விரோதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னை ஒரு சரித்திர புருஷனாக மாற்றும் ஆண்டவரே, ஒரு சரித்திர ஸ்திரீயாக மாற்றும் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? பிரச்சனைகளை பார்த்து பயந்து நடுங்குகிற ஒரு விசுவாசியாக அல்லாமல், அந்த பிரச்சனைகளை பார்த்து அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே ஒரு ஜெயத்தை நமக்கு உண்டு, அந்த ஜெயத்தை நான் ஜெபித்து எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று அதிகாரத்தோடு ஜெபிக்கும்படியாக நீங்கள் இந்த கால வேளையிலே விரும்புகிறாயா? என்னோட சபையில் ஒரு மாதமாக ஒரு சகோதரி வந்து கொண்டிருந்தார். படிப்பறிவு கிடையாது, பைபிளுக்கு என்னன்னு தெரியாது, நிறைய அதிசயங்களை அற்புதங்களை அங்கே ஒரு ஃபாதர் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு 26 கிலோமீட்டர் தூரத்திலேருந்து அவங்க வந்து அவங்க சரீர சுகத்துக்காக ஜெபித்தோம். அவங்க சரீர சுகத்தை பெற்று அவங்க அப்படியே போகவில்லை. ஒவ்வொரு வாரமும் அவங்க அந்த ஏழ்மையின் மத்தியிலும் அவங்க சபைக்கு வந்து கொண்டிருந்தார். எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு மாதத்துக்கு பிறகு திடீரென்று அவங்க இந்த கேஞ்சஸ் ரிவர், கங்கா நதி ஓரத்திலே குடிசைய வீடுகளிலே அவர்கள் தங்கி கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அந்த வெள்ளம் வந்து வெளியிலே விளையாடி கொண்டிருந்த பிள்ளைங்களே தண்ணி எடுத்துக்கொண்டு போனாங்க. எல்லாரையும் மீட்டு கொண்டார். ஆனால் இந்த சகோதரியோட பையனை மீட்டு கொள்ள முடியவில்லை. அவன் மரித்து போனான். காலையிலே 8 மணிக்கு நடந்த சம்பவம். எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கள் ஒரு நாள் பயணம் பண்ணி அந்த இடத்துக்கு புறப்பட்டு சென்றோம். நானும் என்னோட உடன் ஊழியரும். அங்கே போன உடனே அந்த ஒரு இன்டீரியல் கிராமம், அந்த கிராமத்திலே எல்லாரும் துக்கத்திலும் கவலையிலும் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த சடலத்தை அவங்க தேடி எடுத்து கொண்டு வந்தார். 8 வயசுள்ள அந்த பையனோட சடலத்தை அந்த வேதத்தை அதிகமாக அறியாத அந்த சகோதரி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அங்கே பாஸ்டர்னு சொல்ல மாட்டேன், ஃபாதர், போன வாரம் நீங்கள் அந்த கொடுத்த செய்தியை நான் விசுவாசிக்கிறேன். நான் கொடுத்த செய்தியை நானே மறந்துட்டேன். ஏன்னா பிரச்சனைகளை பார்த்து நம்ம பார்க்கும்போது அதெல்லாமே மறந்து போயிடுச்சு. அது என்ன தெரியுமா இந்த செய்தி? யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன். நானே மறந்துட்டேன். ஆனால் அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் மகனே கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். எங்களுக்கு ஒன்றுமே விளங்கல, அவன் செய்தி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம். 11ஆம் அதிகாரம் யோவான். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஃபாதர், என் மகனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என் மகன் உயிரோடு எழும்புவார்னு சொல்லி. படிப்பறிவு கிடையாது, வேதத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஒரு மாதம்தான் ஆயிடுச்சு வந்திருக்கு அவங்க விசுவாசத்தில் வந்து. அப்போது என்னோடய உடன் ஊழியர் அவர் வந்து அந்த தேசத்தில் சேர்ந்தவர். அவர் சொன்னார், பாஸ்டர், தயவு செய்து ஐயா பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க, ஜெபம் பண்ணிடாதீங்க, எல்லா வீட்டிலும் துப்பாக்கி இருக்குது, அற்புதம் நடக்கலைன்னா நம்ம 2 பேரையும் காலி பண்ணிவிடுவாங்க. தயவு செய்து இந்த நேரத்தில், என் காதில் வந்து சொல்லுது, இந்த நேரத்தில் விசுவாச பரீட்சை பண்ணிடாதீங்க அப்படின்னு. அந்த சகோதரியா அழுது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஃபாதர்,
நான் விசுவாசிக்கிறேன். நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தேவன் இயேசு ஒரு அற்புதம் செய்வார். இப்போ ஜெபம் பண்ணலைனாலும் பிரச்சனை தான், ஜெபம் பண்ணினாலும் பிரச்சனை தான். அந்த குஷ்டரோகி சொன்ன, சத்தாலும் சாவு, இங்கே தான் சாவ போகிறோம், அங்கே தான் போய் சாவோமே. முடிவு எடுத்தாச்சு. என் கூட வந்த சகோதரன் என்னை விட்டு வெகு தூரத்தில் போய்விட்டார். அவளோட விசுவாசத்தை பார்த்து அந்த பாடியிலே கைகளை வைத்து ஜெபித்தோம். கர்த்தர் அந்த சடலத்தில் உயிரே கொடுத்தார். கர்த்தர் அந்த சடலத்திலே உயிரே கொடுத்தார். 2005 வருஷத்தில் இந்த சாட்சி இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகையிலே என்னோட படத்தை போட்டு, அந்த மகன் விகாஸோட படத்தை போட்டு அந்த அற்புதத்தை எல்லாரும் அறியும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு பிறகு சென்னையில் நம்ம முகப்பேரில் இருக்கிற அப்போஸ்தலிக் ஃபெய்த் என்ற சபை, பாஸ்டர் தோமஸ் தேவானந்தம் டீமாக அவர்கள் கடந்து வந்து அந்த கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தில் ஒரு குருசைடு போட்டு ஒரு சின்ன சபையை கட்டி கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே, ஒரு படிப்பறிவில்லாத சகோதரி, வேதத்தை வாசிக்க தெரியாது, ஆனால் வேதம் கையில் இருக்கும். அவரோட விசுவாசம் அவரோட பிள்ளையை சுகப்படுத்தினார், உயிரோடு எழுப்பினார். அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்தார். இன்றைக்கு நம்ம விசுவாசம் எங்கே? தோமாவோட ரத்தம் சிந்தின இந்த பூமியிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அதிசயங்களை அற்புதங்களை நாம் பார்த்து நம்ம விசுவாசம் நம்ம வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு நாம் ஒரு மாதிரியாக, விசுவாச வீராங்கனையாக, விசுவாச வீரனாக ஏன் நாம் மாற முடியவில்லை? பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடுகிறோம். பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடுகிறோம். பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடுகிறோம். இந்த கால வேளையிலே நம்ம விசுவாச வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். முடியுமா? முடியுமா? அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு ஞானமுள்ள ஹிருதயத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு தெய்வீக ஞானத்தை தாரும் ஆண்டவரே. பாருங்க, இந்த சென்னை பட்டணம் என்றது ஒரு செழிப்பான பட்டணம். இந்தியா தேசத்தில் எல்லாமே நாங்கள் சுற்றி கர்த்தரோட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே 100 ரூபாய் இருந்துன்னா நல்ல ஒரு பிரியாணியை சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கலாம் இல்லையா? அப்படி தானே? நேற்று பிரியாணி சாப்பிட்டவங்க கூட அமைதியாக இருக்கிறீங்க. இப்போ சர்ச்சை முடிஞ்ச உடனே சாப்பிட போகிறீங்க. சந்தோஷமாக இருங்க. உங்களை பார்த்தா எனக்கு தான் கவலையாக இருக்குது. நாங்கள் அங்கே என்ன சாப்பிடும் தெரியுமா? ரொட்டி, காஞ்ச ரொட்டி, அது எண்ணெய் போட்டு சப்பாத்தி செய்ய மாட்டோம். பச்சை மிளகு, வெங்காயம், உப்பு போட்டு சாப்பிடுவோம். ஆண்டவர் நம்மை செழிப்பாக இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார். நம்ம விசுவாசம் செழிப்பாக இருக்கா? சொல்லுங்க, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? கடைசியாக எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இங்கே விசுவாசத்தை குறித்து ஒரு பெரிய எக்ஸசைஸ், ஒரு அபியாசம் இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 15 வசனங்களை, 35 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 1-2 வசனங்களை வாசிப்போம். 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. 6 வாசிங்க. இப்போ 8வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிங்க. போதும், 8வது வசனத்தை வாசிங்க.
இப்படி இப்படி ஒவ்வொரு வசனத்தை வாசித்து 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 வரும்பொழுது விசுவாசத்தினாலே பெரிய பெரிய காரியங்களை சாதனையாக அவர்கள் செய்தார். கடைசி 33வது வசனத்தை வாசிக்கணும். ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், பெற்றார்கள், அடைத்தார்கள், அவித்தார்கள், தப்பினார்கள், பலவீனத்திலே. இப்போ பாருங்க, முக்கியமான ஒரு இடம் தான். பலவீனத்திலே எப்படி சொல்ல மாட்டீங்களே? விசுவாசத்தினாலே அவர்கள் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், வல்லவர்களானார்கள், முறியடித்தார்கள். இவைகள் எல்லாம் விசுவாசத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொண்டார். விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். இப்போ வாங்க 36வது வசனத்து வாசம் 36 அங்கே அண்டர்லைன் பண்ணுங்க. வேறு சிலர் நிந்தைகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளாலே அறிகுண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். எப்படி? விசுவாசத்தினால். இது நல்லா இருக்குதா? டேஸ்டாக இருக்குதா? என்ன சொல்ல மாட்டீங்க? நீங்கள் தான் தேவனோட வார்த்தையை, இன்றைக்கி நம்ம சேர்ந்து தான் தேவனோட வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் ஒரு சரித்திரம் படைத்த விசுவாசியாக மாற வேண்டும். ஆமென். ஒரு வீராங்கனியாக மாற வேண்டும், ஒரு வீரர்களாக மாற வேண்டும். எப்படி? இந்த விசுவாசத்தினாலே ஆசீர்வாதம் மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு குரூப்பாக நாம் மாறக்கூடாது. விசுவாசத்தினாலே அவர்கள் வேறு சிலர், பாருங்க, ஸ்பெஷல் காலிங். ஒருவேளை சகோதரி அவரோட அழைப்பு அதாதான் இருக்கலாம். 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆகிவிட்டது, 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, ஒரு மீட்பு இல்லையா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த 23வது வருடம் முடிய போகிறது, என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த விசுவாச வீரர்களுடைய வீராங்கனைகளுடைய அந்த லிஸ்டிலே கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ள வைக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 35 வசனங்களும் விசுவாசத்தினாலே தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் சாதனை செய்தார்கள். ஆனால் 36வது வசனத்தில் வரும்பொழுது அவர்கள் ஒரிசா தேசத்திலே வந்த அந்த பயங்கரமான போராட்டத்திலே ஏராளமானவர்கள் வனாந்தரத்துக்கு ஓடி போனவர்களை காட்டு மிருகங்கள் அவர்களை புசித்து விட்டு சாப்பிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனை விட்டு விலகவில்லை. அவர்கள் தேவனை விட்டு விலகவில்லை. அவர்கள் தேவனே, இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்தார்கள். இன்னைக்கு நம் விசுவாசம் எப்படி? விசுவாச சோதனை வரும்பொழுது, ஆண்டவரே நீ மாத்திரம் என்னோட வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே. என்னோட நண்பருடைய மனைவி இந்த கொரோனா நாட்களில் அவர் மரித்து போகும்பொழுது 52 வயது தான் அந்த சகோதரிக்கு. நான் அவருடைய பேர் சொல்ல விரும்பவில்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சகோதரன். அந்த சகோதரி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அதே இரவிலே அவங்களுடைய 2 பெண் பிள்ளைகள், மூத்த மகளுக்கு ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம். அம்மா டைரக்டாக வந்து ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாங்க. பரலோகத்திலே போய் நின்று அந்த சகோதரி அம்மாவை, அந்த மகளை தரிசிக்கிறாங்க. தரிசனம் சொப்பனத்தில் மகளோடு பேசுகிறாங்க. அம்மா, மக,
நான் இங்கே வந்து விட்டேன், நான் இப்போ பரலோகத்தில் இருக்கிறேன், நீங்களும் அப்பாவும் பத்திரமாக இருக்க வேண்டும். ஒரு பொல்லாத உலகம்தான் இந்த உலகம். ஏசப்பா உங்களை பாதுகாத்து கொள்ளுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இங்கே வந்து விட்டேன். அப்போ மக சொல்கிறேன், அம்மா நீ பரலோகத்தை பார்த்துட்டே இல்லை? ஆமாடி பார்த்துட்டே. வந்துடும்மா, நீ பார்த்துட்டே இல்லை, நீ வந்துடும்மா அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மகளே வர முடியாது, நீங்கள் தான் பரலோகத்துக்கு வர வேண்டும், நான் இனிமேல் வர முடியாது. இந்த பரலோகம் ரொம்ப அழகாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கிறது, இந்த இடத்தை விட்டு நான் வர முடியாது, நீங்கள் தான் பரலோகத்துக்கு வரணும். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறதே பிள்ளைகளே, இங்கே நம்ம டெம்பரவரியாக வசித்து கொண்டிருக்கிறோம், டெம்பரவரியாக வசித்து கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவரோட வருகை மிகவும் வெரி சூன், ரொம்ப சீக்கிரத்திலே அவர் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? 34 வருடத்து முன் இந்த சென்னை பட்டணத்திலே உலக பிரகாரமான ஒரு நல்ல வேலை எனக்கு இருந்தது. ஷெரட்டன் குரூப் ஆஃப் ஹோட்டலில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னோடய மனைவி விஜயா ஹாஸ்பிட்டலே சீனியர் நர்ஸாக பணியாற்றி கொண்டிருந்தோம். ஆண்டவர் எங்களை எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லும் பொழுது, எங்களுக்கு இருந்த எல்லா பொருட்களையும் அம்ஜிக்கரையிலே இருக்கிற என்எஸ்கே நகரில் ஒரு சின்ன சபைக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுத்து, எங்களுக்கு இருந்த எல்லா பொருட்களும் அந்த போதகருக்கு கொடுத்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் புறப்பட்டு சென்றோம். 10 வருடங்கள் நாங்கள் எலக்ட்ரிசிட்டியை பார்க்கல. சுமார் 8 வருடம் எலக்ட்ரிசிட்டியை பார்க்கவே இல்லை. மண் வீடுகளிலே நாங்கள் தங்கி கொண்டிருந்தோம், மண் வீடுகளிலே நாங்கள் தங்கி கொண்டிருந்தோம். ஆனால் 10 வருடத்திலே 9 சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். நக்சல் பேக்ரவுண்டில் உள்ளவர்கள், ஹனுமான் டெம்பிளிலே பூசாரிகளாக இருந்தவர்கள், கொலவெறி கொண்டவர்களாக, நாளைக்கு உன்னை பார்த்துன்னா ஷூட் பண்ணிடுவேன்னு சொன்னவங்க, அடுத்த நாளில் கர்த்தர் அவங்களை என்கவுண்டர் பண்ணாங்க. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறதே பிள்ளைகளே, நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளில், போராட்டத்தில், வேதத்தை வாசிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீர்கள். ஆனால் ஜெபம் பண்ண எனக்கு மனது கிடையாது. ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் என்னத்தை செய்தார்? அவர் நல்ல கடவுள், அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை தப்பு வைக்க விரும்புகிறார். அவரிடத்தில் நீ கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானமுள்ள ஹிருதயத்தை தாரும் ஆண்டவரே. நீங்களும் நானும் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேபாள தேசத்திலே நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு பெரிய ஒரு குரூப்பு எழும்பி அந்த கூட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டார். திருவெற்றியூரிலே ஓவன் ரோபர்ட் ஐயா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹோசன்னா மினிஸ்ட்ரிஸ், அவர் வந்து குரூசைடு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கோட்டு எல்லாவற்றையும் பிடுங்கி தூர வீசி அந்த ஸ்டேஜை கொளுத்தி விட்டாங்க, நெருப்பினால் கொளுத்தினாங்க. அன்னைக்கு இரவில் அவர் கேட்டார், பாஸ்டர் ஜேக்கப், நாளைக்கு நம்ம இங்கே கூட்டம் நடத்த முடியுமா? நான் சொன்னேன், முடியும், முடியும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். மறுநாளைக்கு நாங்கள் அந்த பகல்லே அந்த ஸ்டேஜை ஆயுத்தப்படுத்தி அங்கே கூட்டங்களை நடத்தும்படியாக ஆயுத்தமானோம். அப்பொழுது என்னோடு கூட இருந்த ஒரு அருமையான தம்பி சொன்னாங்க, ஐயா, இனிமே நான் பிறந்த ஊர் இந்த ஊர், ஆதலால் இவனுங்களை சும்மா விடக்கூடாது. என்ன தம்பி செய்யணும்?
என்ன செஞ்சாங்க தெரியுமோ, ஒரு 25 பெரிய பெரிய கொம்பு வாங்கிட்டு வந்து ஸ்டேஜுக்கு கீழே போட்டாங்க. அடுத்த நாள் நாங்கள் குருசைடு ஆரம்பித்தோம். மீட்டிங் ஆரம்பித்துக்கும் பொழுது மறுபடியும் அந்த குரூப் வந்தாங்க. அந்த வாலிபர்கள் என்ன செய்தார் தெரியுமா, அவங்க வந்து அந்த ஃபிலிம் ஷோ ஸ்டார்ட் பண்ண ஓடிட்டு இருக்கும் பொழுது மண்ணள்ளி போடும்படியாக வந்தாங்க. ஒரு 10 வாலிபர்கள் எழும்பி ஒரு 10 கொம்பு எடுத்து ஆட்டி பிச்சு எடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, ஓ நீங்கள் அடிப்பீங்களோ, அல்லேலூயா அல்லேலூயா தான் சொல்ல தெரியும், நீங்கள் அடிப்பீங்களேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாங்க. பாருங்கள், அதுக்கு பிறகு அத்தனை குரூப்பும் வந்து தேவனோட வசனத்தை கேட்டாங்க, தேவனோட வார்த்தைகளை கேட்டாங்க. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து இன்றைக்கு அந்த பகுதியிலே ஒரு பிராமணர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு சபை இருக்கிறது. நான் அடித்து அவர்களை ரட்சிப்புக்கு கொண்டு வந்து சொல்லவில்லை. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகளை பார்த்து நாம் பயந்து போவீர்களானால் அங்கே நாம் வெற்றி பெற முடியாது. விசுவாசத்தினாலே பாடுகளை சகிக்க, நிந்தனைகளை சகிக்க, அவமானங்களை சகிக்க, வியாதி படுக்கையிலே நாம் தைரியமாக சொல்ல முடியுமா, என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த வியாதியிலிருந்து நான் சுகம் பெற்று சபையிலே போய் நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்ல முடியுமா? இந்த காலவேளையிலே நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிற போராட்டமான இந்த சூழ்நிலையிலே, பிரச்சனைகள் நிறைந்த இந்த நாட்களிலே அவருடைய வசனத்தை நாம் விசுவாசிப்போம். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? இஸ்லாமிய சகோதரர்கள் 5 முறை அவர்கள் நமாஜ் பண்ணுறாங்க, தொழுது கொள்கிறாங்க. நம்ம எத்தனை முறை ஜெபம் பண்ணுறோம்? காலையில் கொஞ்ச நேரம் தூக்கத்திலே எழும்பி அப்படியே ஜெபிப்போம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அடுத்த 15 நிமிஷம் தூக்கத்திலே முடிச்சிடுவோம். மதியம் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. எத்தனை நேரம் சாப்பிட்றீங்க? 3க்கு 4 வேளையும் சாப்பிடுவோம். சாயங்காலம் எவ்வளோ நேரம், எத்தனை வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் இருக்குது? ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். பாருங்கள், இன்றைக்கி இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் 5 முறை ட்ரெயினில் போனால் கூட ஒரு பாயை வச்சிடுறாங்க, ஒரு விரியை வச்சிடுறாங்க, அங்கே அந்த டாய்லெட் பக்கத்தில் போய் அவன் தொழுது கொள்ளுகிறார். ஜெபத்துக்கு சமயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வருஷத்தின் கடைசி நாட்கள் வந்திருக்கிறது. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னோட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். ஆண்டவரே, எனக்குன்னு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்னை விட்டு போய்விடாதபடிக்கு எனக்கு ஒரு ஞானமுள்ள ஹிருதயத்தை தாரும். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நான் ஒரு சரித்திரம் படைத்த வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறேன். எனக்கு அதுக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி கேட்க விரும்புகிறீர்? அப்படியே எழும்பி நிற்போமா?